ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 வருஷம் மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்லாந்தா இல்லை ஐஸ்லாண்டா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிரபாஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அப்படின்னா ஃபின்லாந்தா ஐஸ்லாண்டா. முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபின்லாந்து ஃபர்ஸ்டா இல்லை ஐஸ்லாந்து ஃபர்ஸ்டா. வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில் இன்னைக்கு ஃபின்லாந்து தான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. 2026 ரிப்போர்ட் படி ஏன் ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கல, ஆனால் ஐஸ்லாண்டும் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் ரிப்போர்ட்டில் 2026 ஃபின்லாந்து எப்படி ஃபர்ஸ்ட்டாக வந்தது, இதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம விவரித்து பார்க்க போகிறோம். ஃபின்லாந்து ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. அவங்க யார் கூடயும் க்ரைமில் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹை சோசியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபின்லாந்தோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஃபின்லாந்து ஸ்வீடனோட ஆட்சியோட கீழே தான் இருந்துச்சு. 1809 ரஷ்யாவோட இது இணைக்கப்பட்டது. 1809 ரஷ்யாவோட இணைக்கப்பட்ட பிறகு 1917 சுதந்திரம் பெற்றது. இந்த 1917 இவங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது சட்டம் ஒழுங்கு. ஆனால் இந்த ஃபின்லாந்து 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யாவை எதிர்த்து போராடி போருக்கு பிறகு அது நடுநிலையை கடைபிடிச்சது. ஐரோப்பாவோட ஒரு பகுதி. இங்கே சுமாராக ஒரு 55 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஃபின்லாந்து 1000 ஏரிகள் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபின்லாந்து அப்படிங்கிறதோட இது எப்படி உலகத்தோட ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. இந்த ஃபின்லாந்தோட சிறப்பை பற்றி சொல்லும்போது நமக்கு ஒன்றே தான் தோணும், நார்தர்ன் லைட்ஸ். நார்தர்ன் லைட்ஸ் அப்படிங்கிறது ஃபின்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஃபின்லாந்தில் டூரிஸ்ட் அதிக அளவு வரதுக்கான ஒரே காரணமாகவும் இந்த நார்தர்ன் லைட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்லாந்து பார்த்தீங்கன்னா த ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்லாந்து ஒரு குட்டி அமைதியான ஒரு கிராமம் மாதிரி. ஆனால் ஃபின்லாந்து ரொம்ப பெருசு. ஆனால் ஃபின்லாந்து எப்படி வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்டில் எப்போவுமே நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை சிசு. சிசு அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே எப்போவுமே மன உறுதியோடு இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதும் தான் இதுக்கான முக்கிய காரணம். ஆனால் ஐஸ்லாந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தர் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எப்படி ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கிரைம் ரேட் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கிறது காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு ஐஸ்லாண்டை சுற்றி வந்தீங்கன்னா, மனுஷங்களை விட செம்மறி ஆடுகளை நீங்கள் நிறையா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குதிரைகளும் ஐஸ்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். இப்போது நம்ம 2 நாடுமே மிகப்பெரிய ஒரு குளிர்ந்த பிரதேசம் தான். ஆனால் ஐஸ்லாண்டில் இங்கே மரங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மாறாக ஒரு விஷயம் இருக்குது. வைல்கனோ அண்ட் பனிப்பாறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐஸ்லாண்டில் நிறையவே கொட்டி கிடக்கு. அதனால தான் இந்த ஐஸ்லாந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிற பல இடங்கள் ஐஸ்லாந்தில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஜான்ஸ்னோ போகக்கூடிய காட்சிகள் அண்ட் ஜான்ஸ்னோ இருக்கக்கூடிய காட்சிகள், ஜான்ஸ்னோ நடந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே இந்த ஐஸ்லாண்டில் ஷூட் பண்ண காட்சியாக தான் இருக்கும். இப்போ ஃபின்லாண்டுக்கு இருக்கும். ஃபின்லாண்டில் இங்கே 75% ஆஃப் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குது. குளிர்காலத்தில் இங்கே நார்தர்ன் லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர சுற்றுலா பயணிகள் குளிர்காலத்தில் தான் வராங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த முக்கியமான ஒரே விஷயம் த நார்தர்ன் லைட்ஸ். அதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது, அதாவது த சவுனா அப்படின்னு சொல்லுவாங்க. த சவுனா அப்படின்னா என்ன? சவுனானா ஒரு குளியல் அறை. குளியல் அறையா அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் அது குளியல் அறை தான். அந்த குளியல் அறையில் தான் ஒரு மீட்டிங் கூட நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஃபின்லாந்தில் குழந்தைகள் குறித்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஹோம்ஒர்க்கே கிடையாது. அதாவது அந்த நாட்டோட முக்கியமான சட்டத்தின்படி அந்த நாட்டில் இருக்கிற எந்த குழந்தைகளுக்கும் ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கொடுக்கறதே கிடையாது. இப்போ ஐஸ்லாந்துக்கு வருவோம். அங்கே இருக்கிற மக்கள் சரியாக வருஷத்துக்கு $82,000 சம்பாதிக்கிறாங்க. இது ஃபின்லாந்தை விட அதிகம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, ஐஸ்லாண்டில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகம். ஆனால் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $82,000 அளவுக்கு சம்பாதிக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம், நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது ஐஸ்லாந்து தான். ஆனால் இப்போது அந்த ஐஸ்லாந்தையுமே தூக்கி சாப்பிட்ருக்கு நியூசிலாந்து. இப்போ World War III அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, இந்த நியூசிலாந்து தான் சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூசிலாந்து யார் கூடயும் சண்டைக்கு போக மாட்டாங்க. நம்பர் 1 சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே காட்டும். நீங்கள் போய் என்ன செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் #சேஃபஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, நியூசிலாந்து இஸ் நம்பர் 1 பிளேஸ். இதனால தான் நியூசிலாண்டில் இருக்க மக்கள் எல்லாருமே ஹாப்பியாகவும் இருக்காங்க, ஜாலியாகவும் இருக்காங்க அண்ட் வெல்த்தியாகவும் இருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து ஒரு தீவு. நியூசிலாந்தில் World War III நியூக்ளியர் பாம் டெஸ்ட் அளவுக்கு போகும்போது அந்த நியூக்ளியர் பாம் ஆனது கண்டிப்பாக நியூசிலாந்தில் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது
சேஃபஸ்ட் ஐலாண்டில் இப்போ 5th பிளேஸில் இருக்கிறது வந்து ஃபிஜி ஐலாண்டு. அந்த ஃபிஜி ஐலாண்டும் டவுட்டு தான். இப்போ நம்ம அப்படியே இந்தியாவுக்குள்ளே வருவோம். ஜிபிஐயில் ஏன் 115வது இடத்துல இந்தியா இருக்குது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் க்ரைம் ரேட்டில் இந்தியா எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது 0.58% தான் இந்தியா முன்னேறி இருக்குது, அதாவது க்ரைம் ரேட்டில் மட்டும். ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க பூட்டான் அப்படிங்கிற நாடு வந்து வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் 21வது பிளேஸில் இருக்குது. அது எப்படி? ஆனால் அதே வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் பிளேஸில் இந்தியா வந்து 116வது இடத்துல தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் வேணும், நல்ல ஒரு ஜாலியான லைஃப் வாழணும், நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபின்லாந்து தான் பெஸ்ட். ஏன்னா ஃபின்லாந்தில் ஹை லெவல் எஜுகேஷன் அண்ட் ஜாலியான லைஃப், ஹாப்பியஸ்ட் லைஃப். அது மட்டும் இல்லாமல் 2026 வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் ரிப்போர்ட் படி ஃபின்லாந்து தான் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஆனால் ஐஸ்லாந்து அதில் 2nd பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே முன்னாடி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 பிளேஸில் இருந்திருக்கு. கடைசியாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நோக்கியா மொபைல் வந்து உருவான இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபின்லாந்து தான். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபின்லாந்து போக ஆசையா இல்லை ஐஸ்லாந்து போக ஆசையா? பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையா இல்லை ஹாப்பியஸ்ட்டாக இருக்கணும் ஆசையா? முக்கியமாக இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. Until then, டாடா, பை பை, see you. நான் உங்கள் பிரபாஸ் என்றேன். இன்றும் இணைந்திருங்கள். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ்.